நான் உங்கள் நிருபதுங்கா விஜயன், நிருபதுங்கன் ஐஏஎஸ் அகாடமி, மதுரை. ரைட்டா? அன்பார்ந்த மாணவர்களே, கற்கால பண்பாடு எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ரைட்டா? கற்கால பண்பாடு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். கற்கால பண்பாடுல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரே ஒரு தடவை பார்த்துக்கங்க. ரைட்டா? சரி. கற்கால பண்பாடு பழங்கற்காலம், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ரைட்டா? புதிய கற்காலம், இரும்பு காலம், அல்லது பெருங்கற்காலம் அப்படின்றத பார்த்தோம். இந்த நாகரிகமானது எப்படி வளர்ச்சி அடைந்து தோன்றுச்சு அப்படின்றதுல இருந்து எப்படி பண்பாடு காலகட்டமானது வளர்ச்சி அடைந்துச்சு அப்படின்ற வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ரைட்டா? பழங்கற்காலம், பழங்கற்காலத்தை மூன்றா பிரிச்சு பார்த்திருந்தோம். ஒன்னு கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடைப்பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்ற மூணு பார்த்தோம். ஒவ்வொன்றையும் ரொம்ப டீப்பா பார்த்தாச்சு. 3 கிளாஸ்ல முடிச்சாச்சு. இதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்க காலம். ரைட்டா? சங்க காலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்க காலத்தை தாங்க பார்க்க போறோம். நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். மிக முக்கியமான ஒரு ஏரியா, கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா எது அப்படின்னா சங்க காலம். ரைட்டா? அப்ப சங்க காலத்தை பார்த்துடலாமா? போயிடலாமா? சரி வாங்க. ரைட்டா? சங்க காலம் பார்த்துருவோம். சிம்பிளா நான் சொல்லி தரேன். எப்பயுமே மறக்காத அளவுக்கு. ரைட்டா? சங்க காலம் அப்படின்னா இது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமா சிம்பிளா எப்படி பார்ப்போம் அப்படின்றத முதல்ல நம்ம சார்ட் போட்டுருவோம். ரைட்டா? முதல்ல நம்ம சார்ட் போட்டுறலாம். சங்க காலம். சங்க காலம். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம கிளாஸ் சங்க காலத்துக்குள்ள போய் டீப்பா பார்க்கல. சங்க காலம்னா என்னன்றத உங்களுக்கு சார்ட் போட்டு சொல்லி தர்றேன். இது எப்பயுமே மறக்க கூடாது. சங்க காலத்துல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்க காலத்தினுடைய காலம். ரைட்டா? கால அளவு. சங்க காலத்தினுடைய கால அளவு. 2 சங்க காலம் எங்கெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னா புவியியல் பரப்பு. ரைட்டா? புவியியல் பரப்பு. 3 சங்க காலம் பற்றிய குறிப்புகள். சங்க காலம் பற்றிய குறிப்புகள். 4 ரைட்டா? முச்சங்கங்கள். 3 சங்கங்களை பத்தி பார்க்கிறோம். அப்ப சங்க காலம் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இந்த 4 பாயிண்ட் மட்டும்தான். ஒன்னு கால அளவு, புவியியல் பரப்பு, சங்க காலம் பற்றிய குறிப்புகள், முச்சங்கங்கள் அப்படின்ற இந்த 4 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சங்க காலத்தை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரைட்டா? சங்காலம் கால அளவு, புவியியல் பரப்பு, சங்காலம் பற்றிய குறிப்புகள், முச்சங்கங்கள். இதுக்கப்புறம் தொடக்க கால தமிழ் சமூகம் சங்காலத்துல எப்படி இருந்துச்சுன்றத பார்க்க போறோம். தொடக்க கால தமிழ் சமூகம் ரைட்டா? எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தொடக்க கால தமிழ் சமூகம். இந்த தொடக்க கால தமிழ் சமூகத்தை அறிந்து கொள்றதுக்கு நம்ம மூன்றா பிரிச்சிருக்கோம். ஓகேடா? தொடக்க கால தமிழ் சமூகத்தை அறியறதுக்கு நம்ம மூன்றா பிரிச்சிருக்கோம். ஒன்று இந்த தொடக்க கால தமிழ் சமூகத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகள். ரைட்டா? தொடக்க கால தமிழ் சமூகத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகள். 2 திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள்.
திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள். 3 ஆட்சி புரிந்தவர்கள். இந்த 3 டைட்டில்ல தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சங்க காலத்தவே பார்க்க போறோம். இத 3யும் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே சங்க காலம் முடிஞ்சிரும். ரைட்டா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர்றது சங்க காலத்தை எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்ன்ற ஒரு சார்ட் மட்டும்தான். ஓகேவா? அப்ப சங்க காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சங்க காலத்தினுடைய ரைட்டா காலம், 2வது புவியியல் பரப்பு, சங்க பற்றிய குறிப்புகள், முச்சங்கங்கள். சங்க காலத்தை பத்தி அறியறதுக்கு தொடக்க கால தமிழ் சமூகம் அப்படின்னு பார்த்தோம். 1 சான்றுகள், 2 திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள், 3 ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? ஆட்சி புரிந்தவர்கள். சவுண்ட் கம்மி பண்றோம். ரைட்டா? ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்ப மறுபடியும் கீழே வாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே போறோம். அப்ப சான்றுகள் அப்படின்னா சிம்பிளா இதே சாட்டு. 1 சான்றுகள். ரைட்டா? சான்றுகள். சங்காலத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகள் எது எது அப்படின்றது. சங்காலத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகள் மொத்தம் எத்தனையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 7 வகையா பிரிச்சிருக்கோம். சங்காலத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகள் மொத்தம் எத்தனை வகையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 7 வகையா பிரிச்சிருக்கோம். 1 இலக்கிய சான்றுகள். 1 இலக்கிய சான்றுகள். 2 கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகள். 3 சுடுமண் களங்கள், அதாவது மண்பாண்டம், சுடுமண் களங்கள். 4 தொல்லியல் அகழாய்வு சான்றுகள். 4 தொல்லியல் அகழாய்வு சான்றுகள். 5 தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள். தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டவர் குறிப்புகள். வெளிநாட்டவர் குறிப்புகள். அடுத்து செப்பு பட்டயங்கள். செப்பு பட்டயங்கள். அடுத்து 7வதா நாணயங்கள். நாணயங்கள். அப்ப தொடக்க கால தமிழ் சமூகத்தை பத்தி அறியக்கூடியதை நம்ம எத்தனையா பிரிச்சிருந்தோம் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருந்தோம். என்னென்ன அப்படின்னா சான்றுகள், திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள், ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்னு. அந்த சான்றுகள்ல நம்ம எத்தனை வகைப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் சமூகத்தை பத்தி சங்காலத்தை பத்தி அறியக்கூடிய சான்றுகளை 7ஆ வகைப்படுத்தியிருக்கோம். 1 இலக்கிய சான்றுகள், 2 கல்வெட்டு, 3 சுடுமண் களங்கள், 4 தொல்லியல் அகழாய்வு சான்றுகள், 5 தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டவர் குறிப்புகள், 6 செப்பு பட்டயங்கள், 7 நாணயங்கள் அப்படின்றது. ஓகேவா? அப்ப இது முடிஞ்சா சான்றுகள். அடுத்து திணை சார்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோமா? சங்ககால மக்களுடைய திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள் என்னன்றதை பார்த்துடலாமா? ஹெட்டிங் போடுங்க. திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள். திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள். அப்ப சங்கால மக்கள் திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள் வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த திணை சார்ந்த வாழ்க்கை முறை நம்ம எத்தனையா பிரிக்கிறோம் அப்படின்னா 5. எல்லாருக்குமே தெரிஞ்சது. 1 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை
மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. அப்ப திணை சார்ந்த வாழ்க்கை முறையில நம்ம எத்தனை இதா பார்க்க போறோம் அப்படின்னா 5 முறையில பார்க்க போறோம். ரைட்டா? 5 முறையில பார்க்க போறோம். சரி. அடுத்து 3வது நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்றத பார்த்தோம். அப்ப 3 ஆட்சி புரிந்தவர்களை நம்ம எத்தனை டைட்டில்ல பார்க்க போறோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. ஆட்சி புரிந்தவர்கள். சங்க காலத்து ஆட்சி புரிந்தவர்களை நம்ம எத்தனையா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3ஆ பிரிச்சிருக்கோம். 1 கிளார், 2 வேளிர், 3 வேந்தர்கள். ரைட்டா? 3 வேந்தர்கள். இந்த வேந்தர்கள் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா 3 பேர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். 1 சேரர், சோழர், பாண்டியர்கள். ரைட்டா? சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்ற மூவேந்தர்கள். முடிஞ்சா? இவ்வளவுதான் சங்ககாலம். சிம்பிளா ஞாபகம். இப்ப அப்படியே பார்க்காம ரீகால் பண்ணிடலாமா? 1 சங்காலம்ன்ற ஹெட்டிங் போட்டோம். சங்ககாலத்தை பத்தி ஒரு 4 டைட்டில்ல ஓவராலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அது ஒண்ணு என்ன அப்படின்னா கால அளவு, புவியியல் பரப்பு, முச்சங்கம் பற்றிய சங்காலம் பற்றிய குறிப்புகள், முச்சங்கங்கள். இதுக்கு அடுத்து இந்த சங்க காலத்து தொடக்க கால தமிழ் சமூகம் அப்படின்னு வச்சு 3ஆ பிரிச்சோம். 1 ரைட்டா என்ன அப்படின்னா சங்காலத்தை அறியக்கூடிய சான்றுகள். 2வது திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள். 3 ரைட்டா ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்னு. அப்ப சான்றுகள் அப்படின்றது முதல்ல இருந்துச்சுன்னா சான்றுகள் எடுத்து நம்ம 7ஆ பிரிச்சோம். என்னென்ன சான்றுகள் அப்படின்னா இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், சுடுமண் களங்கள், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள், தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது தமிழ் மொழி அல்லாத பிறமொழி சான்றுகள் அல்லது வெளிநாட்டவர் குறிப்புகள், செப்பு பட்டயங்கள், நாணயங்கள் அப்படின்னு. திணை சார்ந்த வாழ்க்கை முறை நமக்கு தெரியும். 5 திணைகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது. ரைட்டா? ஆட்சி புரிந்தவர்களை சங்காலத்தை ஆட்சி புரிந்தவர்களை நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம். கிளார், வேளிர், வேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்றது. ஓகேவா? இதுல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டிருந்தோம்? சங்ககாலம். ரைட்டா? சங்ககாலம் சங்ககாலம். சங்ககாலத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா கால அளவு, புவியியல் பரப்பு, முச்சங்கம் பற்றி சங்ககாலம் பற்றிய குறிப்புகள், முச்சங்கங்கள். பார்த்துடலாமா? உள்ள போயிடலாமா? சரி வாங்க. கால அளவு. கால அளவு, புவியியல் பரப்பு, சங்ககாலம் பற்றிய குறிப்புகள், முச்சங்கங்கள். இந்த சார்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சங்ககாலம். இதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி. சங்ககாலம். சங்க காலத்துல நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கால அளவு. ரைட்டா? சங்காலத்துல நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கால அளவு. சங்ககாலம் அப்படின்னா சங்காலத்தினுடைய கால அளவு என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை 300 வரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சங்காலத்தினுடைய கால அளவு என்ன அப்படின்னா பொது ஆண்டு, அதாவது கிமு 300 முதல் கிபி 300 வரை.
இதுதான் சங்க காலம். ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னா சங்க காலம் அப்படின்னு பார்க்கிறோம். கால அளவு. ஓகேவா? சரி. சங்காலத்தினுடைய கால அளவு. 2 2 என்ன பார்த்தோம் அப்படின்னா புவியியல் பரப்பு. புவியியல் பரப்பு. நல்லா கவனிங்க. சங்காலத்தினுடைய புவியியல் பரப்பு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது. சங்காலத்துல புவியியல் பரப்பை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வடக்கே வேங்கடம். அதாவது திருப்பதி. வடக்கே வேங்கடம். தெற்கு குமரி. தெற்கே குமரி. கிழக்கு வங்காள விரிகுடா. மேற்கு அரபிக்கடல் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படி எந்த நூல்ல வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதாங்க ரொம்ப முக்கியம். ரைட்டா? அப்படி எந்த நூல்ல வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நூல் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எந்த நூல்ல வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம். தொல்காப்பியம் பாயிரத்துல எல்லைகளை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வடவேங்கடம். வடவேங்கடம். தென்குமரி. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கு. வடக்க வேங்கடம் தெற்கே குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா தொல்காப்பியம் பாயிரம். புவியியல் பரப்பு சங்காலத்தினுடைய கால அளவு. 1 நம்ம கால அளவு, 2 புவியியல் பரப்பு. கால அளவு பார்த்தாச்சு, புவியியல் பரப்பு பார்த்தாச்சு. வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொன்னது. அடுத்து எல்லையை வரையறுத்தது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வரையறுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபக்ருலி ஆற்றுடன் பக்ருலி ஆற்றுடன் பன்மலை எடுக்கத்து எடுக்கத்து குமரி கோடும் குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 11வது இயல்ல 19, 20வது பாடல். அப்ப தமிழ்நாட்டினுடைய புவியியல் பரப்பு எல்லை எது அப்படின்னா வடக்கு வேங்கடம், தெற்கு குமரி, கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு அரபிக்கடல். இதெல்லாமே அதை பத்தி என்ன நூல்ல சொல்லியிருக்கோம்னா தொல்காப்பியம் பாயிரம். வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இது தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை பத்தி சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்து சங்ககாலம் பற்றிய குறிப்புகள் அப்படின்றது. சங்காலம்
காலம் என்ன அப்படின்னா இரும்பு காலம். ரொம்ப முக்கியமானதுங்க. சங்க காலம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா இரும்பு காலம். ரைட்டா? சங்க காலம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா இரும்பு காலம். பண்பாடு, பண்பாடு. என்ன பண்பாடு அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடு. பெருங்கற்கால பண்பாடு. பெருங்கற்கால பண்பாடு. சங்க காலத்துல ஆட்சி அமைப்பு. என்ன ஆட்சி அமைப்பு நடந்துச்சு அப்படின்னா முடியாட்சி. ரைட்டா? முடியாட்சி. ரைட்டா? முடியாட்சி. ஆட்சி புரிந்தவர்கள். சங்க காலத்தில் ஆட்சி புரிந்தவர்கள். யாரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். மூவேந்தர்கள். சேரர், சோழர், பாண்டியர். ஓகேவா? இவ்வளவுதான் சங்க காலம். இப்ப சங்காலத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்காலத்தினுடைய காலம். 2வது புவிப்பரப்பு. புவிப்பரப்பு முடிச்சாச்சு. ரைட்டா? புவிப்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடக்கே வேங்கடம், தெற்கே குமரி, கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல் அப்படின்றது. அப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லைய பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம். ரைட்டா? தொல்காப்பியத்துல பாயிரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரைட்டா? தொல்காப்பிய பாயிரத்துல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து சிலப்பதிகாரம். பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொன்னது. ரைட்டா? அடுத்து காலம் என்ன காலம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இரும்பு காலம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரும்பு காலம். பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு. ஆட்சி அமைப்பு முடியாட்சி. ஆட்சி புரிந்தவர்கள் சேரர், சோழர், பாண்டியர். ரைட்டா? அப்ப மொத்தம் 4 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது 3வது பாயிண்ட். ரைட்டா? 3வது பாயிண்ட். 3வது என்ன அப்படின்னா சங்க காலம் பற்றிய குறிப்புகள். ரைட்டா? சங்க காலம் பற்றிய குறிப்புகள். ஓகேவா? சங்க காலம் பற்றிய குறிப்புகள். சங்க காலம் பற்றிய குறிப்புகள். ஓகேவா? சங்க காலத்தை பத்தி நம்ம என்னன்றத ரொம்ப ஷார்ட்டா பண்ணிருவோம். சங்க காலம் அப்படின்னா எதன் அடிப்படையில சங்க காலம் அப்படின்னு சொல்றோம்னா சங்க இலக்கியங்கள் தோன்றியதை வச்சு. ரைட்டா? சங்க இலக்கியங்கள் தோன்றியதை வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சங்க காலம். அப்ப சங்க இலக்கியங்கள் எதன் அடிப்படையில தோன்றுச்சு அப்படின்னா தமிழ். ரைட்டா? தமிழ் மொழியை அடிப்படையா வச்சுதான் சங்க இலக்கியம் தோன்றுச்சு. அப்ப இந்த தமிழை வளர்த்தவங்க யார் அப்படின்னா மூவேந்தர்களுமே தமிழை வளர்த்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மூவேந்தர்களும் தமிழை வளர்த்தாங்க. ஆனா மூவேந்தர்களும் தமிழை வளர்த்தாங்க. ஆனா இந்த மூவேந்தர்கள்ல முக்கியமா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தவங்க யாரு அப்படின்னா பாண்டியர்கள். ரைட்டா? மூவேந்தர்களும் தமிழை வளர்த்தாங்க. அந்த 3 வேந்தர்களையும் முக்கியமானவர்கள் யாரு அப்படின்னா பாண்டியர்கள். ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர். ரைட்டா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யாரு அப்படின்னா பாண்டியர்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். ரைட்டா? 3 சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் சங்காலத்துல. இந்த சங்க இலக்கியம் அல்லது சங்க காலம் அப்படின்னா தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்களுடைய குழுமம் இருக்கா கூட்டம். அந்த தமிழ் புலவர்களுடைய குழுமத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? தமிழ் புலவர்களுடைய கூட்டத்தை குழுமத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சங்கம் அப்படின்ற சொல் ரைட்டா? சங்கம் அப்படின்ற சொல் முதல்ல காணப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை. ரைட்டா? மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தாங்க சங்கம்ன்ற சொல்ல முதல்ல சொன்னவர். ஓகேவா? அது வரைக்கும் சங்கம்ன்ற சொல் எங்கேயுமே காணப்படக்குள்ள தொல்காப்பியத்தில் கூட சங்கம் என்ற சொல் காணப்படவில்லை. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட்டா? அப்ப சங்கம் என்ற சொல் முதல்ல காணப்பட்டது எங்கே அப்படின்னா மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் தாங்க சங்கம் என்ற சொல் முதல்ல சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப சங்காலம் பற்றிய குறிப்புகள்
சங்க காலம் அப்படின்னு நம்ம எத சொல்றோம் அப்படின்னா, சங்க இலக்கியம் தோன்றத வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். தமிழ் அடிப்படையில தான் தமிழ் மொழிய வளர்த்தது அல்லது தமிழ்ல நூல்கள் வெளிவந்தது சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ மூவேந்தர்கள் வளர்த்தாலும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யாரு அப்படின்னா பாண்டியர்கள். இந்த தமிழ் புலவர்களுடைய குழுமத்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, சங்கம் அப்படின்றோம். சங்கம் என்ற சொல் முதன் முதல்ல காணப்பட்டது எங்கே அப்படின்னா, மணிமேகலனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் தான் சங்கம் என்ற சொல்ல முதன் முதல்ல சொல்றாரு. இது முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சங்காலம் பற்றிய குறிப்புகள். சரி. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கால அளவு, 2வது புவியியல் பரப்பு, 3வது சங்கம் பற்றிய குறிப்புகள். இது போதும். 4வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, 3 சங்கங்கள். அப்ப 3 சங்கங்கள் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? 3 சங்கங்கள். முச்சங்கம், முச்சங்கங்கள். முதற் சங்கம். ரைட்டா? முதற் சங்கம். எந்த ஊர்ல இருந்துச்சு அப்படின்னா, முதற் சங்கம் தென்மதுரை, தென்மதுரை. எந்த ஆற்றுல அப்படின்னா, ஃபக்ருலி. ஃபக்ருலி ஆறு. இடைச்சங்கம், இடைச்சங்கம். ரைட்டா? எங்க அப்படின்னா, கபாடபுரம். எந்த ஆறு அப்படின்னா, குமரி ஆற்றங்கரை. 3 கடைச்சங்கம், கடைச்சங்கம். எந்த ஊரு அப்படின்னா, தற்போதைய மதுரை. ரைட்டா? எந்த ஆறு அப்படின்னா, வையை. ரைட்டா? வைகை ஆற்றோடையது. வையைன்றதே எப்படி மாறுச்சு அப்படின்னா, வையைன்றது எப்படி மாறுச்சுன்னா, வைகை அப்படின்னு மாறுச்சு. ஓகேவா? அப்ப முச்சங்கங்கள், 3 சங்கங்கள். இத பத்தி ஒவ்வொன்னையும் தெளிவா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? அப்ப சங்க காலம் அப்படின்னா கால அளவு. பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை. ரைட்டா? காலங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா, புவியியல் பரப்பு. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம். பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள. ரைட்டா? எல்லைகள் எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துச்சு. முச்சங்கங்கள் பற்றிய குறிப்புகள். சங்கம் என்ற சொல்லை முதன்மையில் கூறியவர் யார் அப்படின்னா, மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். ரைட்டா? 3 சங்கங்கள் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்த அந்த 4 ஹெட்டிங் முடிஞ்சுச்சு. ரைட்டா? 4 ஹெட்டிங் முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரைட்டா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சார்ட் போட்டோம். ஞாபகம் இருக்கா? என்ன சார்ட்ன்றது? ஓகேவா? தொடக்க கால தமிழ் சமூகம் அப்படின்னு போட்டு ஒரு சாப்டர் போட்டோம். ரைட்டா? தொடக்க கால தமிழ் சமூகம். தொடக்க கால தமிழ் சமூகத்த புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 3ஆ பிரிச்சிருந்தோம். ரைட்டா? தொடக்க கால தமிழ் சமூகத்த. என்னென்ன அப்படின்னா, நான் போட்டு காமிச்சுர்றேன். 1 சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். சான்றுகள். 2 திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள். 3 ஆட்சி புரிந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இப்ப நம்மளுக்கு இருக்கிறதுக்கு முதல் என்ன அப்படின்னா, சான்றுகள். போயிரலாமா சான்றுகள்? வாங்க போயிருவோம். சான்றுகள். ரைட்டா? சான்றுகள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, சான்றுகள். ஓகேவா? சான்றுகள்ல மொத்தம் 7 வகையான சான்றுகள் பார்த்தோம். என்னென்ன சான்றுகள்? 7 வகையான சான்றுகள். 1 இலக்கிய சான்றுகள். ரைட்டா? 2 கல்வெட்டு சான்றுகள். 3 சுடுமண் களங்கள். ஞாபகம் வைக்கணும். அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டா வரணும். 4 தொல்லியல் அகழாய்வுகள். 5 வெளிநாட்டவர் குறிப்புகள். தமிழ் மொழி அல்லாத பிற மொழி சான்றுகள். 6 செப்பு பட்டயங்கள். 7 நாணயங்கள். ரைட்டா? நாணயங்கள் அப்படின்னு சான்றுகள்ல 7 பார்த்தோம். இதுல நம்ம இப்ப முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இலக்கிய சான்றுகள். போயிரலாமா? இலக்கிய சான்றுகள் போயிரலாமா? ரைட்டா? வாங்க இலக்கிய சான்றுகள் என்னன்றத பார்த்துருவோம். இலக்கிய சான்றுகள்.
இலக்கிய சான்றுகள். சங்க காலத்தை பத்தி நம்மளுக்கு அறியக்கூடிய இலக்கிய சான்றுகள தாங்க இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ரைட்டா சங்க காலம். சங்க காலத்த பத்தி அறியக்கூடிய இலக்கிய சான்றுகள். அப்படி சங்க காலத்த பத்தி அறியக்கூடிய இலக்கிய சான்றுகள்ல முதல்ல இருக்கிறது எது அப்படின்னா, தொல்காப்பியம். தொல்காப்பியம். 2 பதினெண் மேற்கணக்கு நூல்கள். ரைட்டா 15 மேற்கணக்கு நூல்கள். 15 மேற்கணக்கு நூல்கள் நம்மளுக்கு தெரியும். என்னென்ன அப்படின்னா, 8 தொகை 10 பாட்டு. ரைட்டா 8 தொகை 10 பாட்டு. செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 15 கீழ்க்கணக்கு. 15 கீழ்க்கணக்கு நூல்கள். ஓகேவா? அடுத்து 4 ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள். ஓகேவா? இதுதான் இலக்கிய சான்றுகள். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இலக்கிய சான்றுகள். அப்ப எது எதெல்லாம் இலக்கிய சான்றுகள் அப்படின்னா, 1 தொல்காப்பியம், 15 மேற்கணக்கு நூல்கள், 10 பாட்டும், 8 தொகையும், 15 கீழ்க்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள். இதை எல்லாத்தையும் பத்தி தமிழையா ரொம்ப 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 விரிவா சொல்லுவாரு. ரைட்டா? தமிழையா ரொம்ப ரொம்ப விரிவா சொல்லுவாரு. அதனால நம்ம அடுத்த சான்றுகளுக்கு போயிரலாம். ஏன்னா இலக்கியங்கள் பூராமே தமிழையா நடத்திருவாரு. சரி. அப்ப சான்றுகள் மொத்தம் 7 பார்த்தோம். 7ல முதல்ல இருக்கக்கூடியது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள்ல தொல்காப்பியம், 15 மேற்கணக்கு நூல்கள், 15 கீழ்க்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்றது. ஓகே. அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சான்று எது அப்படின்னா, ஓகேவா? கல்வெட்டு சான்றுகள். இது எல்லாமே நம்ம டீப்பா இப்ப உள்ள போவோம். ஓகேவா? கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகள். ஓகேவா? கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கல்வெற்றை பற்றி படிப்பது. நல்லா கவனிங்க. கல்வெட்டை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா, கல்வெட்டியல். ஓகேவா? கல்வெட்டை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா, கல்வெட்டியல். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. எழுதிக்கங்க. இத நான் சொல்ல சொல்ல எழுதிக்கங்க. கல்வெட்டுகளை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா, கல்வெட்டியல். ஓகேவா? கல்வெட்டு சான்றுகளை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா, கல்வெட்டியல். கல்வெட்டியல். இத எப்படி அழைப்போம் அப்படின்னா, எபிகிராபி. தமிழ்ல கல்வெட்டியல், எபிகிராபி. ரைட்டா? இதான் ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. அப்ப கல்வெட்டுகளை பற்றி படிப்பதற்கு பேர் என்ன அப்படின்னா, கல்வெட்டியல், எபிகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கல்வெட்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டியல் அல்லது எபிகிராபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இந்த கல்வெட்டு எப்ப செதுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, நல்லா கவனிங்க. கல்வெட்டுன்ற ஒண்ணு எப்ப உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னா, கல்வெட்டுன்னு ஒண்ண உருவாக்கணும்னா, அப்ப அத மொழியில செதுக்க ஆரம்பிச்சிருக்கணும். ரைட்டா? மொழிய தெரிஞ்சிருக்கணும். மொழி செதுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப மொழியின் வரி வடிவம் ரைட்டா? மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலகட்டமே. மொழியின் மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலகட்டம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலகட்டம். ரைட்டா? கல்வெட்டு சான்றுகள் உருவானது. இந்த மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலகட்டத்த தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட்டா? மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலகட்டத்த தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலகட்டத்த தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாற்றின் தொடக்க காலம். சான்றுகள். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா, இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் முடிச்சாச்சு.
எது இலக்கிய சான்றுகள் அப்படின்றது. அந்த இலக்கிய சான்றுகளை பத்தி தமிழ் பாடப்பகுதியில ரைட்டா தமிழ் இலக்கிய வரலாறு நடத்தும்போது தமிழ் ஐயா ஃபுல்லா நடத்திடுவாரு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகளை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப ஈஸியா படிச்சுக்கிறதுக்காக. ரெண்டா பிரிக்கிறோம் கல்வெட்டு சான்றுகளை. ஒன்று தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ் பிராமி கல்வெட்டுகள். 2 நடுகற்கள். ஒன்று தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இன்னொன்று நடுகற்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நடுகற்களை பத்தி நம்ம எத்தனை தலைப்புல பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 தலைப்புல பிரிக்கிறோம் நடுகற்களை. நடுகற்களை மொத்தம் எத்தனை தலைப்புல பிரிக்கிறோம் அப்படின்னா 5 தலைப்புல பிரிக்கிறோம். நடுகற்களை. 1 நடுகற்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம். 2 எது அப்படின்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியம். 3 முல்லை நில மக்கள். நடுகர்களோடு எப்படி தொடர்பு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 4 சங்ககால நடுகற்கள். சங்ககால நடுகற்கள். 5 சங்க காலத்திற்கு பிறகான நடுகற்கள். சங்க காலத்திற்கு பிறகான நடுகற்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ் சமூக தொடக்க காலம் ரைட்டா தமிழ் சமூகத்தின் தொடக்க காலம் அப்படின்னு நம்ம எத்தனை கட்டிங்ல பிரிச்சிருந்தோம் அப்படின்னா 3 கட்டிங். சார்ட் மட்டும் மனப்பாடம் இருக்கணும். 3 கட்டிங்ல. 1 என்ன அப்படின்னா சான்றுகள், திணை சார்ந்த வாழ்க்கை முறைகள், ஆட்சி அமைப்பு. சான்றுகள் அப்படின்னு மொத்தம் எத்தனை வகை பார்த்திருந்தோம்னா 7 வகையில சான்றுகள் பார்த்திருந்தோம். 1 இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் ரைட்டா 3 சுடுமண் களங்கள், தொல்லியல் அகழ்வாய்வுகள், பிறநாட்டவர் குறிப்புகள், ஓகேவா செப்பு பட்டயங்கள், நாணயங்கள். அந்த சான்றுகளை முதல் வகை சான்றுகள் இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் அப்படின்னா சங்க காலத்திற்கான இலக்கிய சான்றுகளா முதல்ல தொல்காப்பியம், 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் முடிச்சாச்சு. அதை பத்தி தெளிவா நம்ம பின்னாடி தமிழையா பாப்பான்னு பார்த்துட்டோம். இரண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகளை நம்ம எத்தனை கட்டிங்ல பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 2 கட்டிங். 1 தமிழ் பிராமி கல்வெட்டுகள், 2 நடுகற்கள். ரைட்டா நடுகற்களை பத்தி நம்ம படிக்கிறதுக்காக அதை ஒரு 5 வகையா பிரிச்சிருக்கோம். 1 தொல்காப்பியம், சங்க இலக்கியம், முல்லை நில மக்கள், சங்க கால நடுகற்கள், சங்க காலத்திற்கு பிறகான நடுகற்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப இதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ரைட்டா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். அப்ப தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? சரி வாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். ஹெட்ரிங் போட்டுருங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள். கொஞ்சம் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை டீப்பா பார்த்துருவோம். தமிழ் பிராமி அதாவது தமிழினுடைய முதல் எழுத்து வடிவத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் பிராமி. ரைட்டா தமிழ் எழுத்து வரி வடிவத்திற்கு முதல் பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்றோம். இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் தோன்றிய காலம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பொது ஆண்டுக்கு முன் 400 முதல்
300 வரை அப்படின்னு பார்த்திருக்கோம். 400 முதல் 300 வரை அப்படின்ற தமிழ் பிராமி கல்வெட்டுகளோட. சரி. தமிழ் பிராமி கல்வெட்டு தான் தமிழ் எழுத்தின் முதல் வரி வடிவம் அப்படின்றோம். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அதிகமா எங்கு காணப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு சமணர் படுக்கைகள். ரைட்டா? சமணர் படுக்கைகள். சமண மதத்தை சார்ந்த துறவிகள் வாழ்ந்த அந்த சமணர் படுக்கைகள்ல தான் அதிகமா என்ன காணப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்பட்டுச்சு. ஓகேவா? அப்ப தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அதிகமா காணப்பட்ட இடம் எது அப்படின்னா சமணர் படுக்கைகள். ஓகேவா? இந்த சமணர் படுக்கையில தான் அதிகமான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்பட்டுச்சு. அதாவது மலைகளிலும், மலை குகைகளிலும். ரைட்டா? சமணர்கள் வந்து மலைய செதுக்கி படுக்கை மாரி சமதளமா ஆக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா சமணர் படுக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமணர் படுக்கைகள் உள்ளதே இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் புறாமே மலையில பொறிச்சு வச்சிருந்தாங்க. ஓகேவா? அப்படி மலையில அவங்க பொறிச்சு வச்சிருக்க இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா கொடுங்கை. கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கொடுங்கை அல்லது வாரி. கொடுங்கை அல்லது வாரினா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப மலை உருண்டையா இருக்கு. இந்த மலையில இருந்து மழை பெய்யுற தண்ணி பூராமே இப்படியே உள்ள வருமா? மலை மேல வழிஞ்சு, ரைட்டா? அப்ப இந்த இடத்துல சமணர் படுக்கை பெருசாவே போடுறேன். மலை. இந்த இடத்துல சமணர்கள் படுக்கை அமைச்சிருக்காங்க. ஓகேவா? மலையில. அப்ப இங்க பெய்யக்கூடிய மழையோட தண்ணி பூராமே அப்படியே உள்ள இறங்குமா? உள்ள இறங்குமா? அப்படி உள்ள வராம இருக்க இந்த மலைய கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாரி ஆக்கிருவாங்க. அப்ப இங்க வர்ற தண்ணியானது கீழ விழுந்துருமா? கீழ விழுந்துருமா? அதாவது நம்ம வீட்ல சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்கு வெளியில லாஃப்ட் நீட்டி விட்டுருப்போமா, அதுல வாட்டர் கட்டிங் அல்லது வாட்டர் பாடர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சின்னதா ஒரு பார்டர் வச்சிருப்பாய்ங்க. மழை தண்ணி உள்ள வராம அதுல தடுத்து அது பூராமே கீழ விழுந்துகிட்டே இருக்கும். அதாங்க அதுக்கு தமிழ்ல அதுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொடுங்கை அல்லது வாரி. மலை ரைட்டா? மலை முகட்டுகளில் மலை முகட்டுகளில் மழைநீர் ரைட்டு, உள்ளே வராமல் இருக்க, உள்ளே வராமல் இருக்க, மலையை வெட்டி பள்ளம் ஏற்படுத்துவது. பள்ளம் ஏற்படுத்துவது. அதுக்கு பேரு என்ன அப்படின்னா ஏற்படுத்துவது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்றது தமிழினுடைய முதல் எழுத்து வரி வடிவத்துக்கு பேர் என்னன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எப்ப அதாவது தமிழ் பிராமி எழுத்துன்றது எப்ப தோன்றுச்சு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 400 முதல் பொது ஆண்டு முன் 300 வரை. இந்த 300க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா சங்ககாலம் வந்துரும். ஓகேவா? அதுல உருவானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள். இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அதிகமா எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா சமணர் படுகைகள்ல காணப்பட்டுச்சு. அந்த சமணர் படுகைகள் எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா மலைகள்ல காணப்பட்டுச்சு. அந்த மலைகள்ல நீர் உள்ள வராம இருக்கிறதுக்கு அதை செதுக்கி வச்சிருந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முடிஞ்சா தமிழ் பிராமி கல்வெட்டுகள். இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் காணப்பட்டுச்சு அப்படின்னா எழுதிக்கங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் காணப்பட்ட இடம் 1 1 மதுரை, 2 ஜம்பை, 3 ரைட்டா? 1 மதுரை, 2 ஜம்பை, 3 மாங்குளம், 4 முத்துப்பட்டி, 4 முத்துப்பட்டி, 5 புகழூர், 6 அரச்சலூர், 7 கொங்கர் புளியங்குளம். ரைட்டா? தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கொங்கர் புளியங்குளம். அப்ப இந்த இடத்துல மட்டும் தான் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுதா அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்பட்ட இடங்கள்ல முக்கியமான இடங்கள் இது எல்லாமே.
மதுரை, ஜம்பை, மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம். இது போக தமிழ்நாட்டுல எத்தனைக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட 60க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படுது. ஓகேவா? அப்ப கல்வெட்டு சான்றுகள் அப்படின்றத ரெண்டா பிரிச்சிருந்தோம். ஒன்று தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இன்னொன்று நடிகர்கள் அப்படின்றத. தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ல நம்மளுக்கு 3 முக்கியமானது. ஒன்று சமணர் படுகையில காணப்பட்டது. 2 கொடுங்கை அல்லது வாரி அப்படின்றது. காணப்படும் இடங்கள் 3 பாயிண்ட் 3யுமே முடிச்சாச்சு. ரைட்டா? தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழின் முதல் எழுத்து வரி வடிவத்திற்கு என்ன பேர் அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்றது. தோன்றிய நூற்றாண்டு அப்படின்னா பொது ஆண்டுக்கு அதாவது கிமு 400 முதல் கிமு 300 வரை அப்படின்றது. ஓகேவா? சரி. இதெல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நடுகற்கள். போயிடலாமா? நடுகற்கள். சரி. ரைட்டா? நடுகற்கள். முக்கியமான ஒரு டாபிக். அடுத்த டாபிக் நடுகற்கள். ஹெடிங் ஒன். நடுகற்கள். ஹெடிங் ஒன். நடுகற்கள். ஓகேவா? நடுகற்கள். நடுகற்கள் நம்ம எத்தனையா பிரிச்சிருந்தோம் அப்படின்னா 5ஆ பிரிச்சிருந்தோம். என்னன்றத பார்த்துருவோம். ரைட்டா? இதுல இருந்தே உள்ள போயிடலாம். 1 நடுகற்கள். முதல்ல நம்ம என்ன பிரிச்சிருந்தோம்னா தொல்காப்பியம். 2 சங்க இலக்கியம். சங்க இலக்கியம். 3 முல்லை நில மக்கள். முல்லை நில மக்கள். 4 சங்ககால நடுகற்கள். சங்ககால நடுகற்கள். 5 சங்க காலத்திற்கு பிறகான நடுகற்கள். இந்த 5 தலைப்புல தான் நம்ம பிரிச்சிருந்தோம். அப்ப இதுல முதல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா தொல்காப்பியமா? அப்ப தொல்காப்பியம்னா பாத்துடலாமா? ரைட்டா? தொல்காப்பியம் பாத்துடலாமா? சரி. தொல்காப்பியம். தொல்காப்பியம். ஹெட்டிங் போட்டுருங்க. ரைட்டா? தொல்காப்பியம். போர்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நானும் பல போர்டு மாத்திட்டேன். எல்லா போர்டுமே ஸ்லோவாவே வருது. இத ரெடி பண்றேன். ரைட்டா? தொல்காப்பியம். ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்கறதுக்கான ஏரியா தொல்காப்பியம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. தொல்காப்பியத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள். நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கும் நூல் எது அப்படின்னா நம்மளுக்கு தொல்காப்பியம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அப்ப தொல்காப்பியம் நடுகற்கள். தொல்காப்பியம் என்ன சொல்லும் அப்படின்னா நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து கூறுறது எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றது. அப்ப நம்மளுக்கு 2வது இருக்கிறது என்ன அப்படின்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்.
சங்க இலக்கியம். ஓகேவா? சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சங்க இலக்கியத்துகள்ல பொதுவா என்ன சொல்லுது அப்படின்னா போர்க்கள காட்சிகளையும் ரைட்டா? போர்க்கள காட்சிகள், நடுகர்கள் குறித்து போர்க்கள காட்சிகள், நடுகர்கள் குறித்து ரைட்டா? நடுகர்கள் வழிபடும் முறை ரைட்டா? நடுகர்கள் வழிபடும் முறை, நடுகர்கள் வழிபடும் முறை. இத பத்தி சொல்றது எது அப்படின்னா சங்க இலக்கியம். ஓகேவா? அப்ப நடிகர்கள நம்ம 5ஆ பிரிச்சிருந்தோம். அதுல தொல்காப்பியம், நடிகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் தொல்காப்பியம். சங்க இலக்கியத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, போர்க்கள காட்சிகள விரிவா விவரிச்சு சொல்லும். அப்படி போர்க்கள காட்சிகள்ல ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா, அந்த இறந்தவன பத்தி சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டா? போர்க்கள காட்சிகள். நடிகர்கள் அப்படி இறந்தவனுக்கு எப்படி நடிகர்கள் நடனம் அப்படின்னு சொல்றது. நடிகர்கள் வழிபடும் முறை அப்படின்னா, அந்த நடிகர்கள நட்டதுக்கு அப்புறம் அதை எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்றத சொல்றது. ரைட்டா? அப்ப நடிகர்கள்னா நம்மளுக்கு என்ன தெரிய வருது? போர்க்களத்திலயோ அல்லது எதிரிகளுடைய சண்டை விட்டு வீர மரணம் அடைந்தவர்களுக்காக நடப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள். ரைட்டா? அப்படிப்பட்ட நடிகர்கள தான் தொல்காப்பியமும், சங்க இலக்கியமும் கூறுது. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா 3வது ஹெட்டிங் முல்லை நில மக்கள். ரைட்டா? முல்லை நில மக்கள். ஹெட்டிங் போட்டுருங்க. முல்லை நில மக்கள். முல்லை நில மக்கள். ரைட்டா? முல்லை நில மக்கள். யா 3வது. முல்லை நில மக்கள். ரைட்டா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம். ரைட்டா? முல்லை அப்படின்னா காடும் காடும் சார்ந்த இடமும் அப்படின்றோம். அப்ப காட்டுல வாழக்கூடியவங்க யாரு அப்படின்னா முல்லை நில மக்கள். இந்த முல்லை நில மக்களுடைய முக்கியமான தொழில் எது அப்படின்னா மேய்ச்சல். ரைட்டா? முல்லை நில மக்களுடைய முக்கியமான தொழில் எது அப்படின்னா மேய்ச்சல் நில மக்கள். அப்ப இவங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஆணிரை. ரைட்டா? ஆணிரை. இந்த ஆணிரை தாங்க மிகப்பெரிய ஒரு செல்வமாக கருதப்பட்டது. ரைட்டா? சங்க காலத்துல மிகப்பெரிய செல்வமாக கருதப்பட்டது எது அப்படின்னா ஆணிரை. ஒருத்தங்க வீட்ல எவ்வளவு மாடு இருக்கோ அந்த மாட வைத்து தான் செல்வமாக கருதப்பட்டது அப்படின்னு. ஓகேவா? அப்ப கூட்டம் கூட்டமாக மாடுகள வைத்து மேய்ச்சல் நில தொழில் செய்து முல்லை நில மக்களானவங்க காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டத்தாரிடம் இருக்கக்கூடிய ஆண் இரைகள இன்னொரு கூட்டத்தார் வந்து போர் செய்து கவர்ந்துட்டு போவாங்க. ரைட்டா? அந்த போர்க்களத்துல எவன் ஒருத்தன் வீர மரணம் அடைகிறானோ அவனுக்கு நடுகர்கள் நடப்பட்டது. இதுதான் முல்லை நில மக்கள். ரைட்டா? அப்ப நடுகர்கள் பண்பாடு எந்த நிலத்திலிருந்து தோன்றியது அல்லது எந்த திணையிலிருந்து தோன்றியது அப்படின்னா, மிக முக்கியம் முல்லை திணை. ரைட்டா? நடுகர்கள் வழிபாடு அல்லது நடுகர்கள் தோன்றிய திணை எது அப்படின்னா, முல்லை நிலத்திணை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முல்லை நில மக்கள்ல. ரைட்டா? அப்படி அந்த ஆணிரை கவர்தலில் இறந்த வீரர்களுக்காக எது நடப்பட்டது அப்படின்னா, நடுகர்கள் நடப்பட்டது. ஓகேவா? அப்ப நடுகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் தொல்காப்பியம், போர்க்கள காட்சி, நடுகர்கள் அவற்றை வழிபடும் முறைகள் பற்றி கூறுறது எதுனா சங்க இலக்கியம். அப்படி எந்த நிலத்தில் நடுகர்களானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, முல்லை நில மக்களினுடைய வாழ்க்கையில் நடுகர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? சரி 3 முடிஞ்சுச்சு. 4வது என்ன அப்படின்னா, சங்ககால நடிகர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ரைட்டா? சங்ககால நடிகர்கள். 4வது. சங்ககால நடிகர்கள். ஹெட்டிங் போடுங்க. சங்ககால நடிகர்கள். சங்ககால நடிகர்கள். ஓகேவா? சங்ககால நடிகர்கள். ஹெட்டிங் போட்டுருங்க. சங்ககால நடிகர்கள். இதுல முக்கியமான ஒன்று. சங்ககால நடிகர்கள். சரி. சங்ககால நடிகர்கள் அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, சங்ககால நடிகர்கள் அவங்க நட்ட அந்த நடிகர்கள சங்க காலத்தை சார்ந்த நடிகர்களில்
உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. ரைட்டா? அப்ப சங்ககால நடுகர்களில் உருவம் மற்றும் சிலைகள் காணப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. கல்ல மட்டும் ஊண்டி வச்சிருக்காங்க தலமாட்டுல. ரைட்டா? அவங்களுடைய உருவமோ, சிலையோ காணப்படவில்லை. உருவம் மற்றும் சிலைகள் காணப்படவில்லை. ரைட்டா? உருவம் மற்றும் சிலைகள் காணப்படவில்லை. மிக முக்கியமான ஒண்ணு. அப்படி காணப்படக்கூடிய ஒரு ஊர் எடுத்துக்காட்டு எது அப்படின்னா, தேனி மாவட்டம். புலிமான் கோம்பை. நான் ஏற்கனவே சொன்னேனா, புலிமான் கோம்பை எந்த மாவட்டம்னு ஸ்கூல் புக்ல குடுத்திருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்டம்னு. கிடையாது. தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை. புலிமான் கோம்பை. அதே தேனி மாவட்டம் தாதம்பட்டி. ரைட்டா? தாதம்பட்டி. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை. மிக முக்கியமான நடிகர்கள் காணப்படக்கூடிய ஊர். ரைட்டா? பொற்பனை கோட்டை. அப்ப சங்ககால நடிகர்கள் அப்படின்னா, சங்ககால நடிகர்கள்ல நமக்கு ரொம்ப முக்கியமானது உருவம் மற்றும் சிலைகள் காணப்படவில்லை. அப்படி காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஊர் எது அப்படின்னா, தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை, தாதம்பட்டி. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை அப்படின்றது. நல்லா கவனிங்க. உருவமோ, சிலைகளோ காணப்படவில்லை. ஆனால் அந்த நடிகர்களில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்துச்சு. நீங்க எதுவுமே இல்லாம அப்படின்னு நீங்க போயிடக்கூடாது. ஓகேவா? உருவமும், சிலைகளும் காணப்படவில்லை. ஆனா என்ன காணப்பட்டுச்சு? எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் அதுல காணப்பட்டுச்சு. அப்ப சங்ககால நடிகர்கள்ல ரைட்டா? எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் மட்டும் தான் இருந்துச்சே தவிர, உருவமும், சிலைகளும் காணப்படவில்லை. ஓகேவா? அப்ப இதுல நம்மளுக்கு மிக முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஊர் எது அப்படின்னா, புலிமான் கோம்பை. ரைட்டா? புலிமான் கோம்பை. அப்ப புலிமான் கோம்பைய பார்த்துடலாமா? புலிமான் கோம்பை. ஹெட்டிங் போட்டுங்க. சப் ஹெட்டிங் புலிமான் கோம்பை. ரைட்டா? புலிமான் கோம்பை எந்த மாவட்டத்துல அமைந்திருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். இங்க எந்த வருஷம் ஆராய்ச்சி நடந்துச்சு அப்படின்னா 2006ல. ரைட்டா? 2006ல நடிகர்கள் காணப்பட்டது. கண்டறியப்பட்டது. அந்த நடிகர்கள்ல ஒரு வார்த்தை காணப்பட்டுச்சு. ரைட்டா? அந்த நடிகர்கள்ல காணப்படும் செய்தி. நடிகர்கள்ல காணப்படும் செய்தி ஒன்று காணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா ஒரு வரி. என்ன வரி அப்படின்னா, கூடலூர், ஆகோல், பெடுதியன், பெடுதியன், அந்தவன் கல் அப்படின்ற வார்த்தை. கூடலூர், ரைட்டா? கூடலூர், ஆகோல், பெடுதியன், ரைட்டா? பெடுதியன், அந்தவன் கல், ரைட்டா? அந்தவன் கல் அப்படின்ற வார்த்தை காணப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியம். டிஎன்பிசில ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரைட்டா? புது புக்குல ஸ்கூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? கூடலூர், ஆகோல், பெடுதியன், அந்தவன் கல் அப்படின்ற வார்த்தை. அதாவது கூடலூரில் நடைபெற்ற ஆணிரை கவர்தலில் ரைட்டா? இறந்தவனுடைய பெயர் என்ன அப்படின்னா தியன். ஓகேவா? இறந்தவனுடைய பெயர் என்ன அப்படின்னா தியன். ஓகேவா? அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? அப்ப கூடலூரில் ஆணிரை எழுதிருங்க. கூடலூரில் ஆணிரை கவர்தலில் நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயவனின் கல் அப்படின்றது. தீயன் அந்தவனின் கல் அப்படின்றது. அப்ப கூடலூரில் நடைபெற்ற ஆணிரை கவர்தலில் ரைட்டா? ஏற்பட்ட பூசலில் இறந்த தீயன் அந்தவனின் கல் அப்படின்றதாங்க இதுக்கு அர்த்தம். அப்ப இந்த வார்த்தையை கேட்பான். ரைட்டா? இந்த வார்த்தை எதுல காணப்பட்டுச்சு அப்படின்னா, எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்ககால நடுகற்கள்ல காணப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். கல்வெட்டுல காணப்பட்டுச்சா, நடுகற்கள்ல காணப்பட்டுச்சா, தொல்லியல் அகழ்வாய்வுல சுடுமண் களங்கள்ல காணப்பட்டுச்சா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல கூடலூர், ஆகோல், பெடுதியன், அந்தவன் கல் அப்படின்றது எங்கு கண்டெடுக்கப்பட்ட நடுகர்களில் காணப்பட்டது அப்படின்னா புலிமான் கோம்பை. ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? அடுத்து புலிமான் கோம்பை முடிஞ்சுச்சு. ரைட்டா? சங்கால நடுகர்கள். சங்கால நடுகர்கள உருவமும், சிலைகளும் காணப்படவில்லை அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? அடுத்து சங்க காலத்திற்கு பிறகான நடிகர்கள். சங்க காலத்திற்கு பிறகான நடிகர்கள். சரி, கவனிச்சுக்கோங்க.
சங்க காலத்துக்கு பிறகான நடிகர்கள். சங்க காலத்துல நடிகர்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். சங்க காலத்துக்கு பிறகான நடிகர்கள் அப்படின்னா யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். ரைட்டா? யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். இவங்க காலத்துல நடிகர்கள். எந்த பகுதி அப்படின்னா முல்லை நிலப்பகுதி. ரைட்டா? எந்த பகுதி அப்படின்னா முல்லை நிலப்பகுதி. ஓகேவா? பல்லவர்கள் காலம் முல்லை நிலப்பகுதி அப்படின்றது. ஓகேவா? இதுல என்ன சிறப்பு அப்படின்னா யாருடைய நினைவாக இந்த கல் நடப்பட்டதோ அவருடைய பெயர் மற்றும் வீர செயல்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அவருடைய பெயர் மற்றும் வீர செயல்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்ப வீரர்களின் பெயர் மற்றும் வீர செயல். ரைட்டா? பெயர் மற்றும் வீர செயல் உருவங்கள். ரைட்டா? உருவங்கள் காணப்பட்டது. இப்ப கவனிங்க. சங்கால நடிகர்கள் என்ன காணப்படல? உருவங்கள் காணப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனா பல்லவர் காலத்துல இருந்த நடிகர்கள் என்ன காணப்பட்டுச்சு அப்படின்னா உருவங்கள். அப்போ உருவங்கள் காணப்பட்ட நடிகர்கள் யாருடைய காலத்தில் இருந்தது அப்படின்னா பல்லவர்கள் காலம். ரைட்டா? ஆதாரம் காணப்படும் இடம். காணப்படும் இடம் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம். ரைட்டா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அப்படின்றதுல காணப்பட்டுச்சு. சரி, இப்ப கவனிங்க. நம்ம கல்வெட்டு சான்றுகளை ரெண்டா பிரிச்சிருந்தோம். ஒன்று அப்படியே ரீகால் பண்றோம். இப்ப நோட்டை பார்க்காம இப்ப சொல்லுங்க. ரைட்டா? கல்வெட்டு சான்றுகளை ரெண்டா பிரிச்சிருந்தோம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இங்க நடிகர்கள். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது மூன்றே 3 பாயிண்ட். ஒண்ணு என்ன அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கு காணப்பட்டுச்சு? சமணர் படுக்கைகள்ல. கொடுங்கை அல்லது வாரி. கொடுங்கை அல்லது வாரினா மலை பக்கவாட்டில் பெயர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மழை நீர் உள்ளே புகாதபடி. கொடுங்கை அல்லது வாரி. காணப்படும் இடம் மதுரை, ஜம்பை, மாங்குளம், ரைட்டா? முத்துப்பட்டி, அரச்சலூர், புகழூர், பொற்பனை கோட்டை அப்படின்றது. ரைட்டா? சரி. ரைட்டா? எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா கொங்கர் புளியங்குளம். பொற்பனை கோட்டை வராது. கொங்கர் புளியங்குளம். ஓகேவா? அடுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர்கள். எத்தனையா பிரிச்சிருந்தோம் அப்படின்னா 5ஆ பிரிச்சிருந்தோம். ஒன்று தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல என்ன சொல்லுது அப்படின்னா சங்க, அதாவது நடிகர்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள், நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து சொல்றது எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து சங்க இலக்கியம். போர்க்கள காட்சிகளையும், ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. போர்க்கள காட்சிகளையும் நடிகர்கள் நடப்படுவதையும் நடிகர்கள் வழிபடுவதற்கான முறைகளையும் குறிப்பிடுறது எது அப்படின்னா சங்க இலக்கியம். அடுத்து முல்லை நில மக்கள். நடிகர்கள் நடப்படக்கூடிய வழிபாடு அல்லது முறைகள் எந்த இன மக்களிடையே காணப்பட்டுச்சு அப்படின்னா முல்லை நில மக்கள். முல்லை நில மக்கள் தான் அதிக அளவுல கால்நடை தொழிலை செய்தவங்க, மேய்ச்சல் தொழில். அப்ப ஆணிரைகள் அதிகமா வச்சிருந்தாங்க. அப்ப ஒருத்தருடைய ஆணிரைகளை இன்னொருத்தர் கவர்ந்து சென்றதுக்காக ஏற்பட்ட போர்களில் எவன் ஒருவன் இறக்கிறானோ அவனுக்காக நடப்படுவதான் எது அப்படின்னா நடிகர்கள் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து சங்க காலத்தில் நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம். சங்க காலத்துல நடப்பட்ட நடிகர்கள்ல உருவங்கள் காணப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம். அதை கண்டெடுக்கப்பட்ட முக்கியமான இடம் தேனி மாவட்டம், ரைட்டா? புலிமான் கோம்பை, தாதம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம், பொற்பனை கோட்டை அப்படின்றது. அப்படி தேனி மாவட்டத்துல எந்த வருஷம் அந்த நடிகர்கள் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா 2006. அந்த புலிமான் கோம்பையில கண்டெடுக்கப்பட்ட அந்த நடிகர்கள்ல ஒரு செய்தி காணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன் கல். கூடலூரில் நடைபெற்ற ஆணிரை கவர்தல் பூசலில் ரைட்டா கொல்லப்பட்ட தீயன் என்பவரின், ரைட்டா, தீயன் அந்தவனின் கல் அப்படின்றத அதுக்கான அர்த்தம். இது எல்லாமே சங்காலத்திற்கு பிறகான நடிகர்கள் யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்கள் காலம். முல்லை நிலப்பகுதி. வீரர்களின் பெயர் காணப்பட்டுச்சு. வீர செயல்கள் பொய்த்து வைக்கப்பட்டது. அவர்களுடைய உருவங்கள் காணப்பட்டது. இது காணப்படக்கூடிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம். ஓகேவா? சரி, இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்றது 2 சான்றுகள் முடிச்சாச்சு. ரைட்டா? என்னென்ன சான்றுகள் முடிச்சிருக்கோம்? இலக்கிய சான்றுகள் முடிச்சாச்சு. கல்வெட்டு சான்றுகள் முடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது 3வது எது அப்படின்னா சுடுமண் கலம். ரைட்டா? 3வது நம்மளுக்கு எது அப்படின்னா சுடுமண் கலங்கள். ரைட்டா? சுடுமண் கலங்கள்.
ஓகேவா? நம்மள அறியாம 2500 வருஷமா ஒரு செயல செய்துகிட்டு வர்றோம். அது என்னன்றத இப்ப பார்ப்போம். சுடுமண் கலங்கள். சுடுமண் கலங்கள்னா என்ன? மண்பாண்டங்கள். ரைட்டா? மண்பாண்டங்கள். இந்த மண்பாண்டங்கள்ல என்ன அப்படின்னா, மண்பாண்டங்கள்ல அவங்களுடைய பெயர் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? பெயர். மண்பாண்டங்கள்ல அந்த மண்பாண்டத்துக்கு யார் உரிமையாளர்களோ அவர்களுடைய பெயர் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் எந்த மொழியில பொறித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, தமிழ் பிராமி. ரைட்டா? தமிழ் பிராமி எழுத்துக்களால் மண்பாண்டங்கள்ல அவங்களுடைய பெயர் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மண்பாண்டம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் தொன்று தொட்டு 2500 வருஷமா நம்ம வருது. இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு குத்துச்சட்டி எடுத்தாலும் சரி, ஒரு செம்பு வாங்குனாலும் சரி, டம்ளர் வாங்குனாலும் சரி, அதுல நம்ம பேரு பொறித்து வைக்கிறது. ரைட்டா? பேரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பேர பொறித்து வைக்கிறது. ரைட்டா? பேர் குத்தி வைக்கிறது. ஓகேவா? அப்படின்றது. அப்ப இது நம்மளுக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஓகேவா? நம்மளுக்கு தொன்று தொட்டு வருது. அப்ப சுடுமண் கலங்கள்ல தமிழ் பிராமி எழுத்துக்களுடைய மண்பாண்டங்கள் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்றது. அப்படி உள்நாட்டுல எங்கெல்லாம் கண்டெடுக்கப்பட்ட மிக முக்கியமான இடங்கள் எது அப்படின்னா, சுடுமண் கலங்கள் காணப்படும் இடங்கள். காணப்படும் இடங்கள். அரிக்கமேடு. எங்கு கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள்ல பேர் இருந்துச்சு அப்படின்னா, 1 அரிக்கமேடு, 2 அழகன்குளம். அழகன்குளம். ரைட்டா? கொடுமணல், கீழடி. ரைட்டா? கொடுமணல், கீழடி. முக்கியமான ஊர்கள். மண்பாண்டங்கள்ல, சுடுமண் கலங்கள்ல காணப்பட்டது. ஓகேவா? தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல. இது எல்லாமே சிம்பிளா பிரிச்சுக்கணும் அப்படின்னா உள்நாடு. ரைட்டா? உள்நாட்டுல. இது போக வேறு எங்கு காணப்பட்டுச்சு அப்படின்னா, அப்ப வெளிநாடுன்னு போட்டுறலாமா? சுடுமண் கலங்கள் வெளிநாட்டுல எங்கே கண்டெடுக்கப்பட்டோம் அப்படின்றது. ரைட்டா? எகிப்து நாட்டில் எகிப்து நாட்டில் பெரனிக்கே. ரைட்டா? எகிப்து நாட்டில் பெரனிக்கே. குசர் அல் காதிம். குசேர் அல் காதிம். ரைட்டா? குசேர் அல் காதிம். ஓமன் நாட்டில் ஓமன் நாட்டில் கோர் ரோரி. கோர் ரோரி. இங்கு கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் கலங்கள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் கூடிய சுடுமண் கலங்கள் கண்டெடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வெளிநாட்டுல. எங்கன்னா எகிப்து நாட்டில் பெரனிக்கே, குசேர் அல் காதிம். ஓமன் நாட்டில கோர் ரைட்டா? கோர் ரோரி. சாரி ரோடுன்னு போட்டேன். ரைட்டா? கோர் ரோரி. கோர் ரோரி அப்படின்ற இடத்துல. அப்ப இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிய வருது? ரைட்டா? தமிழர்கள் கடல் கடந்தும் வியாபாரம் செய்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ரைட்டா? அப்ப கடல் கடந்து வியாபாரம், வணிகம். அப்பவே சங்க காலத்திலேயே கடல் கடந்து வணிகத்தில் தமிழர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதனாலதே எகிப்து நாட்டுல பெரனிக்கே, ஓமன் நாட்டில் கோரோரி, எகிப்து நாட்டில் குசேர் அல் காதிம் கடல் கடந்து வணிகம். அப்படி கடல் கடந்து தன்னுடைய பொருட்களை கொண்டு வர்றதுக்கு யாருடைய பொருள் அப்படின்னு அடையாளம் காணப்படுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மண்பாண்டங்கள்ல தங்களுடைய பெயர்களை பொறிச்சிருக்காங்க. புரியுதா? தங்களுடைய பெயர்களை பொறிச்சிருக்காங்க. அப்ப சுடுமண் கலங்கள் சான்றுகள் அப்படின்றது. ஓகேவா? அப்ப கடல் கடந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? அடையாளப்படுத்துறதுக்காக மண்பாண்டங்கள்ல தங்களுடைய பெயரை குறிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப சுடுமண் கலங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல கண்டெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல மிக முக்கியமான இடம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அழகன்குளம், அரிக்கமேடு, கொடுமணல், கீழடி. இதே சுடுமண் கலங்கள் வெளிநாட்டுல எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா, எகிப்து நாட்டில் பெரனிக்கே, குசேர் அல் காதிம். ஓமன் நாட்டில் கோர்ரோரி அப்படின்ற இடம். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, கடல் கடந்து வணிகத்தில் தமிழர்கள் ஈடுபட்டிருக்காங்க 2500 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படி கடல் கடந்து தங்களுடைய பொருளை கொண்டு போகும்போது அடையாளம் காணப்படுவதற்காக தங்களுடைய பெயரில் ரைட்டா? தங்களுடைய பொருளில் பெயர் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இவ்வளவுதாங்க. சரி. இப்ப கவனிங்க. இந்த மொழிகள் ஆரம்ப காலகட்டத்துல ரைட்டா? ஆரம்ப காலகட்டத்துல சுடுமண் கலங்கள்ல என்ன மொழிகள் பொறிக்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலகட்டத்துல தமிழ் பிராமி ரைட்டா?
ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல சுடுமண் கலங்கள் மண்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சது ஆரம்ப காலத்துல. ஓகேவா? பிற்பகுதியில் பிற்பகுதியில் எது அப்படின்னா தமிழ் பிராகிருத மொழி. தமிழ்ல இருந்து எதுக்கு மாறிடுது அப்படின்னா பிராகிருத மொழி. பிராகிருத மொழி. ஓகேவா? பிராகிருத மொழி அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. வடமொழியும் பிளஸ் தமிழ் இது ரெண்டும் சேர்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராகிருதம். ரைட்டா? அப்ப இத கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சுடுமண் கலங்களில் அல்லது தமிழர்கள் முதல்ல பயன்படுத்தப்பட்ட மொழி எது அப்படின்னா தமிழ் பிராமி. இரண்டாவது எது அப்படின்னா பிராகிருத மொழி. ரைட்டா? ஆரம்பத்துல தமிழ், அதுக்கு அடுத்து பிராகிருத மொழி. எதனுடைய கூட்டிணைவு பிராகிருத மொழி அப்படின்னா வடமொழியும் தமிழும். ரைட்டா? இருந்தது பிராகிருத மொழி. ஓகேவா? சரி, இவ்வளவுதான். இப்ப நம்ம என்னென்ன பார்த்தாச்சு அப்படின்னா இலக்கிய சான்றுகள் பார்த்தாச்சு. ரைட்டா? கல்வெட்டு சான்றுகள் பார்த்தாச்சு. சுடுமண் களம் சான்றுகள் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் அப்படின்றது. போயிருமா போயிருமா மாணவர்களே? சரி, இப்ப வரைக்கும் நடத்தின எல்லாமே புரியுதா? ஷார்ட் மட்டும் மறக்கவே கூடாது. நான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அடிக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் நடத்துனதுல மட்டும் கொஸ்டின் கேட்டா அடிக்கணும்னு நான் எடுக்கவே கிடையாது. எப்படி கேட்டாலும் கொஸ்டின் நீங்க அடிக்கணும். அப்படியே தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு சாட்டா மனசுல நிக்கணும். இப்ப சங்க காலம்னா இவ்வளவுதான் சாட்டு போட்டு சொல்லி கொடுத்திருக்கேன். ரைட்டா? சான்றுகளுக்கு வந்துட்டோம். இலக்கிய சான்றுகள் முடிச்சாச்சு, கல்வெட்டு சான்றுகள் முடிச்சாச்சு, சுடுமண் கலங்கள் சான்று முடிச்சாச்சு. அடுத்து நம்ம 4வது போக வேண்டியது தொல்பொருள் அகழாய்வு சான்றுகள். வாங்க போயிரும். தொல்பொருள் அகழாய்வு சான்றுகள். தொல்பொருள் அகழாய்வு சான்றுகள் அப்படின்றது அது என்ன தொல்பொருள் அகழாய்வு சான்றுகள்? அதாவது ஒரு இடத்தை தோண்டி எடுத்து அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஆய்வு செய்து இது எந்த காலகட்டத்துல எந்த மனிதர்கள் வாழ்ந்தது அப்படின்றத நம்ம அகழாய்வு பண்ணி சொல்லக்கூடியது. ரைட்டா? அப்ப இதுல ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா தொல்லியல். ரைட்டா? ரெண்டுக்கான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. தொல்லியல், தொல்லியல், ஆர்கியாலஜி அப்படின்றது. ரைட்டா? தொல்லியல், ஆர்கியாலஜி, ஆர்கியாலஜி. ரைட்டா? தொல்லியல் அகழாய்வு பணி. தொல்லியல் அகழாய்வு பணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்கேவிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸ்கேவிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொல்பொருள் அகழாய்வு சான்றுகளை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு தொல்லியல், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இதுல இருக்கக்கூடியது. ரைட்டா? இதுல தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்றத நல்லா கொஞ்சம் தொல்லியல் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பண்டைய கால மக்களின் ரைட்டா பயன்படுத்தியக்கூடிய பொருட்களை அகழாய்வு பண்றது அப்படின்றது. இதுக்கு சிம்பிளா இந்த டெஃபினிஷனை மட்டும் எழுதுங்க. நான் என்னன்றத சொல்றேன். ரெண்டுக்கு வித்தியாசம். பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய தொல்பொருட்களையும் தொல்பொருட்களையும் அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் வாழ்ந்த இடங்களையும் ஆராய்வது. ஆராய்வது. இதுக்கு பேர் என்னன்னா தொல்லியல், ஆர்கியாலஜி. தொல் அகழாய்வு பணி அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இடத்தை அகழ்ந்து அல்லது அகழாய்வு செய்து
சான்றுகளாக கிடைத்த பொருட்களை ஆராய்வது. ஓகேவா? புரியுதா? அதாவது என்ன அப்படின்னா, தொல்லியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழடி, அழகன்குளம், அரிக்கமேடு, ரைட்டா? ஆதிச்சநல்லூர், கொசஸ்தலை ஆறு, பல்லாவரம், இப்படி அனைத்து இடத்திலையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியல். கீழடிய மட்டும் ஆராய்ச்சி பண்ணி, கீழடியில கிடைக்கக்கூடிய பொருள மட்டும் நம்ம எடுத்து, இந்த காலத்தை சேர்ந்தது. இந்த மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றதுக்கு பேரு எக்ஸ்கேவேஷன். புரியுதா? அனைத்து இடத்தையும் வைத்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு பேர் என்னன்னா தொல்லியல். ஒரு இடத்தை மட்டும் வைத்து முடிவுக்கு வர்றதுக்கு பேரு எக்ஸ்கேவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப தொல்லியல்னா என்ன? தொல்லியல் அகழாய்வு பணினா என்ன? அப்படின்றது. ஓகேவா? சரி, இவ்வளவுதாங்க தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் அப்படின்றது. இப்ப கவனிங்க. இந்த தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் அப்படின்றதுல நம்ம 3 விஷயங்கள பார்க்க போறோம். 1 நத்தம், கோடு, நத்தம், மேடு, கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நத்தம், மேடு, கோட்டை. ரைட்டா? கோட்டை. இதுல நல்லா கவனிங்க. நத்தம் அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய பகுதி. மக்கள் வாழும் பகுதி. இப்பயுமே உங்களுக்கு தெரியும். ரெவென்யூல வேலை பார்க்கிறவங்கள ரெவென்யூ ரெக்கார்ட் எடுத்து பார்க்க போறவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராம நத்தம். ரைட்டா? அல்லது நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நத்தம் புறம்போக்கு அப்படின்னுவாங்க கிராமத்துல. நத்தம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பேரு தான் என்ன அப்படின்னா நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நத்தம்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டோம்னா தெரியும். நத்தம் புறம்போக்கு அப்படின்னா ரைட்டா? நத்தம் புறம்போக்கு. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம லாங்குவேஜ்ல புரியறபடி சொல்லணும்னா நத்தம் பட்டா. ரைட்டா? 2 வார்த்தை இருக்கும். நத்தம் புறம்போக்கு, நத்தம் பட்டா அப்படின்னு. இந்த நத்தம் பட்டான்ற என்னன்னு கவனிங்களேன். மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பேரு நத்தம். நத்தம் பட்டானா மக்கள் வாழக்கூடியது தனிநபருக்கு சொந்தமான இடத்துக்கு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தம் பட்டா. அப்ப நத்தம் அப்படின்னாலே அந்த இடம் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் அப்படின்றதுக்கு பேரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தம். நத்தம் புறம்போக்கு அப்படின்னா புறம்போக்குனாலே என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அரசு நிலம். ரைட்டா? அரசு நிலம். அரசு நிலத்துல நிறைய இருக்கும். வாய்க்கால் புறம்போக்கு, மந்தைவெளி புறம்போக்கு, ரைட்டா? மந்தைவெளி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு அப்படின்னு. அப்ப புறம்போக்குனாலே அரசு நிலம். மேய்ச்சல் புறம்போக்குனா ஆடு, மாடுகள் மேய்வதற்காக ஒரு நிலம் ஒதுக்கியிருப்பாங்க. சுடுகாட்டு புறம்போக்கு அப்படின்னா பிதைக்கிறதுக்காக ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க அரசுல. இது எல்லாமே அரசு நிலம். நத்தம் புறம்போக்குனா மக்கள் வாழக்கூடிய இடமானது அரசு கையில இருக்கு புறம்போக்கா. ரைட்டா? அப்ப மக்கள் வாழ்றதுக்கான இடம், அந்த இடம் தகுதியுள்ள இடம் மக்கள் வாழ்றதுக்கு. ஆனா யார்ட்ட இருக்கு அப்படின்னா அரசு நிலம். இந்த இடத்துல வேற பயன்பாட்டுக்கு குடுக்க மாட்டாங்க. மக்கள் எதிர்காலத்துல வாழ்றதுக்கு பட்டா போட்டு குடுக்கலாம்ன்றதுக்காக நத்தம் புறம்போக்கு அப்படின்னு வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப நத்தம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா மக்கள் வாழும் பகுதி. ரைட்டா? அதனால தான் சொல்லுவோம். மதுரையில பழங்காநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ரைட்டா? கேள்விப்பட்டிருப்பீங்க. பழங்காநத்தம் அப்படின்னு. பழங்காநத்தம் அப்படின்னா என்னன்னா, அந்த ஊருடைய ஃபுல் நேம் என்னன்னா, பழங்கால நத்தம். ரைட்டா? பழங்காநத்தத்தினுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா, பழங்கால நத்தம். பழங்காலத்திலேயே மக்கள் இங்க குடியிருந்தாங்க அப்படின்றத அந்த ஊருடைய முழு பெயர். அது பழங்கால நத்தத்த சுருக்கினேன் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, பழங்காநத்தம் அப்படின்னு ஆயிருச்சு. புரியுதா? மதுரையில ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாரி பேர் இருக்கும். தல்லாகுளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வைகை ஆத்துல எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதை எங்க திருப்பி விடுவாங்க அப்படின்னா, தல்லாகுளம். அதாவது தல்லாகுளம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு வெள்ளம் வந்தா மாத்தி விடுவாங்க. எவ்வளவு தண்ணி வந்தாலும் தன்னகத்துக்குள்ள தாங்கும். தள்ளி விடாது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் திருப்பி தள்ளி விடாது. எவ்வளவு வந்தாலும் உள்ள வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு பேரு தான் என்னன்னா தல்லாகுளம். ரைட்டா? ஒவ்வொரு ஊருக்கும் கடைச்சனந்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடைச்சிலம்பு ஏந்தல். கடைசியா கண்ணகியானவர் தன் காற்சிலம்பை எடுத்துக்கொண்டு எங்கிருந்து புறப்பட்டாள் அப்படின்னா, கடைச்சிலம்பு ஏந்தல். அந்த இடத்துல இருந்து புறப்பட்டான் அந்த ஊர்ல இருந்து. அதனால தான் அந்த ஊர் பேரு கடைச்சிலம்பு ஏந்தல். ஆனா இன்னைக்கு இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடச்சனந்தல் அப்படின்னு மாறிடுச்சு. ரைட்டா? அவனியாள்புரம். ரைட்டா? அவனியாள்புரம் அப்படின்னா, நாயக்கருடைய மனைவி பேர் என்ன? அவனியாள். அவருடைய பெயர்ல ஏற்படுத்தப்பட்டதே அவனியாள்புரம். அது இன்னைக்கு அவனியாபுரமா மாறிடுச்சு. வில்லாபுரம். போர்க்களத்தில் ஈடுபடக்கூடிய வில்லேந்த வீரர்கள குடி வைக்கப்பட்ட இடம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வில் வீரர்கள குடி வைக்கப்பட்ட இடம் வில்லாபுரம். ரைட்டா?
ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அதனுடைய பேர்கள் இருக்கும். ஓகேவா? சரி, அப்ப நத்தம்னா என்னன்னு தெரியுதா? அடுத்து மேடு. ரைட்டா? இன்னும் சில ஊர்ல சொல்லுவாங்க, "டேய் மேட்டுக்கு போறியா?" அப்படின்னுவாங்க. அப்ப அந்த மேடுன்றது டவுனா இருக்கும். ரைட்டா? நகரமா இருக்கும். நல்லா பாருங்க. நகரமா இருக்கும். ஆரம்பத்துல மக்கள் அங்கே தான் குடியிருப்பாங்க. ரைட்டா? நகரம். மேட்டுக்கு போறியா? அப்படின்னுவாங்க. ஓகேவா? அடுத்து கோட்டை. நம்மளுக்கு தெரியும். மக்கள் வாழக்கூடிய உயர்ந்த நிலத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை. ஓகேவா? கோட்டை அப்படின்றது. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது அரிக்கமேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள். ரைட்டா? அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள். ஹெட்டிங் போட்டுருங்க. அரிக்கமேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள். ஓகேவா? அரிக்கமேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள். அரிக்கமேட்ல யார் அகழ்வாராய்ச்சி செய்தா அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறை. ரைட்டா? இந்திய தொல்லியல் துறை. அரிக்கமேட்ல ஆராய்ச்சி செய்தது. இங்க ஆராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்டதுல என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு திட்டமிட்டு ரைட்டா? திட்டமிட்டு அரிக்கமேடானது திட்டமிட்டு கட்டப்பட்ட துறைமுக நகரம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அப்ப திட்டமிட்டு கட்டப்பட்ட துறைமுக நகரம் எது அப்படின்னா அரிக்கமேடு. ரைட்டா? ஏன்னா உறை கிணறு, சரக்கு தேக்கி வைக்கக்கூடிய குடோனு, ரைட்டா? அனைத்துமே அங்க திட்டமிட்டு கட்டி இருந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திட்டமிட்டு கட்டப்பட்ட துறைமுக நகரம் எது அப்படின்னா அரிக்கமேடு. இந்த அரிக்கமேட்ல 3 பேர் ஆராய்ச்சி செய்தாங்க. அரிக்கமேட்ல 3 பேர் ஆராய்ச்சி செய்தாங்க. ஒண்ணு இங்கிலாந்தை சேர்ந்த பிரிட்டன். ரைட்டா? இங்கிலாந்தை சேர்ந்த ரொம்ப முக்கியமான ஆள் அரிக்கமேட்ல ராபர்ட் எரிக் மார்டிமா வில்லர். ராபர்ட் எரிக் மார்டிமா வீலர். ரைட்டா? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். பிரான்ஸை சேர்ந்தவர். பிரான்ஸ் ஜே.எம். காசல். ஜே.எம். காசல் அப்படின்றவர். அடுத்து இந்தியாவை சேர்ந்தவர் ஏ கோஸ் கிருஷ்ணதேவா. ரைட்டா? ஏ கோஸ் கிருஷ்ணதேவா அப்படின்றது. ஓகேவா? ஐக்கிய அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் அப்படின்றது. திட்டமிட்டு கட்டப்பட்ட துறைமுகம் நகரம் அப்படின்றது. இங்கிலாந்தை சேர்ந்தவர் ராபர்ட் எரிக் மார்டிமா வில்லர். இவரை தாங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா? ராபர்ட் எரிக் மார்டிமா வில்லர் ரொம்ப முக்கியமான ஆளு. அரிக்கமேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்தவர் யாரு அப்படின்றது. மத்த 2 பேரும் கூட அவ்வளவு முக்கியம் தேவையில்ல. ஆனா ராபர்ட் எரிக் மார்டிமா வில்லர் ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு கட்டப்பட்ட துறைமுக நகரம். பிரான்ஸ் ஜே.எம். காசல். இந்தியா ஏ கோஸ் கிருஷ்ணதேவா அப்படின்றது. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள். ரைட்டா? இந்த ஒரு இதை மட்டும் பார்த்துருவோம். இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள் எழுதிக்கங்க. இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள். ஓகேவா? இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள் அப்படின்றது. இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள் எழுதிக்கங்க. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878. 1878ஆம் ஆண்டு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். ஓகேவா? இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம். அடுத்து பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம்.
பழங்காலம் பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. ரைட்டா? 1972. இந்த 2 சட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள். ஓகேவா? அப்ப இது பார்த்தா போதும். அகழாய்வு பணிகள் அப்படின்றதுல ஆர்கியாலஜினா என்ன? எக்ஸ்கவேஷன் என்ன? அப்படின்றத பார்த்தோம். அப்படி அகழாய்வு பண்ணக்கூடியதுல நத்தம், மேடு, கோட்டை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ரைட்டா? அப்படி மிக முக்கியமான ஒரு இடத்துல அகழ்வாய்வு பண்ணது யாரு? யாரெல்லாம் பண்ணா? அப்படின்றத பார்த்தோம். அரிக்கமேடு. இந்திய தொல்லியல் துறை சட்டங்கள் பார்த்துட்டோம். ரைட்டா? இது எல்லாமே எது அப்படின்னா தொல்லியல் அதாவது தொல்லியல் அகழாய்வு சான்றுகள். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம்? சான்றுகள்ல இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், அடுத்து சுடுமண் களங்கள், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள். அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது 3 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டவர் குறிப்புகள், தமிழ் மொழி அல்லாத, செப்பு பட்டயங்கள், அடுத்து நாணயங்கள். இந்த 3ம். ரைட்டா? அப்ப இது 3 முடிச்சாச்சு. இன்னும் 3 மட்டும் இருக்கு. ரைட்டா? 3 முடிச்சாச்சு. இன்னும் 3 இருக்கு. ஓகேவா? சரி. அந்த 3ம் என்னன்றத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? சரி. ரொம்ப நன்றி.